ஹாய் நண்பா, திருப்பூர் மாவட்டம் அமராவதிபாளையத்தில் இருக்கிற தம்மு மெமோரியல் டிராஃபியோட 1 லட்ச ரூபா டோர்னமெண்ட்டில் இருக்கிறோம். இது 2வது வாரத்தோடைய முதல் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிக்ஸ் அப்படிங்கிற டீமுக்கும் சிஎஸ்கே அப்படிங்கிற டீமுக்கும் மேட்ச்சு. மொத்தம் 8 ஓவர். அதில் ஃபஸ்ட்டு 2 ஓவர் வந்து பவர் பிளே. இதில் சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் பிக்ஸ் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருண் ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் வந்து ஈஸ்வர். சிஎஸ்கே அணியோட முதல் பவர் பிளே ஓவர் வீச வந்துருக்கிறப்பல முத்துப்பாண்டி. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால். நல்ல ஸ்டோக் சிங்கிள் தான் ஓடிட்டுருக்கிறாங்க. கீப்பர் சைடு தான் இருக்குது. சிங்கிள். பால் வைட் லைனில் வச்ச பால் நல்லா லைன் ஒட்டியே வந்திருக்குது. பேட்டு தான் தரையில் முடிச்சு. டாட் பால். நல்ல லாங் ஆஃபில் தூக்கி விட்டுருக்குறாப்புல. பவுண்ட்ரி. லாஸ்ட் பிக்ஸ் அணியோட முதல் பவுண்டரியை பதிவு செய்கிறாரு ஈஸ்வரனோட பேட்லேருந்து. எக்ஸலன்ட் டெலிவரி. டாட் பால். ஹைட்டு தான் ஏறுது. கேட்ச் பிடிக்கிறதுக்கு ஆள் யாரும் வரல. கீப்பர் ஓடி இருக்கலாம். சிங்கிள். லாஸ்ட் பிக்ஸ் தன்னோட அணிக்காக 1 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 6 ரன் எடுத்துருக்கிறாங்க. விக்கெட் எதுவும் இல்லை. சிஎஸ்கே டீமுக்காக 2வது ஓவர் கடைசி பவர் பிளே ஓவர் வீச வந்துருக்கிறாப்புல அரவிந்த். நல்லா சென்சிபிளாக சிங்கிள் ஆடி இருக்கிறாரு. சிங்கிள். ஹைட்டு தான் ஏறுது. பவுலரை எடுக்கணும். ஈஸி டேக்கன். அருண் தன்னோட விக்கெட் இழந்து வெளியே போகிறாப்புல. லாஸ்ட் பிக்ஸ் அணிக்காக அடுத்த 1 டவுன் பேட்ஸ்மேன் பிரகாஷ் ஸ்ட்ரைக்கில். கவர்ஸில் தலைக்கு மேலே தான். நல்ல த்ரோ. சிங்கிள். உள்ளே சொருணம் வந்து சிங்கிள். ஒன் பிச் பவுண்டரி பிரகாஷோட பேட்ல இருந்து. பேட்ஸ்மேன் லெஃப்ட் திரும்பினாரு. சூப்பரான ஷாட். 1 பிச் பவுண்டரி பிரகாஷோட பேட்ல இருந்து. லாஸ்ட் பிக்ஸ் தன்னோட அணிக்காக 2 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 17 ரன் எடுத்துருக்காங்க. 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிஎஸ்கே டீமுக்காக 3வது ஓவர் வீச வந்துருக்கிறாப்புல சுரேஷ் என்கின்ற சுண்டு. கவர்ஸில் தலைக்கு மேலே வந்த முதல் பாலே வந்து ஸ்கோரை வழங்கியிருக்கிறாரு. மறுபடியும் ஹைட்டு தான் ஏறி இருக்கு. கேட்சுக்கு உண்டான வாய்ப்பா. கேட்சை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேட்ஸ்மேனுக்கு ஈஸ்வருக்கு ஒரு நல்ல லைஃபு. 2 ரன் ஓடிட்டாங்க. கேப் ஷாட். 4. சிங்கிள். லெஃப்ட் திரும்பினாப்புல. பவுண்டரி பிரகாஷோட பேட்டில் இருந்து. ஸ்டிக்கு மேலே தான் பேட்ஸ்மேன் ஃபைன் லெக் பார்த்தாப்புல மிஸ் ஆகிருக்குது. டாட் பால். ஓவர். லாஸ்ட் பிக்ஸ் தன்னோட அணிக்காக 3 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 32 ரன் எடுத்துருக்கிறாங்க. 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க.
சிஎஸ்கே டீமுக்காக 4வது ஓவர் வீச வந்துருக்கிறப்பல அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது லாஸ்ட் பிக்ஸ் அணியோட பேட்ஸ்மேன் ஈஸ்வர். நல்ல குட் ஃபீலிங். 2 ரன். சிங்கிள். ஹைட்டு தான் ஏறி இருக்கு. 1 pitch பவுண்டரி. உள்ளே சொருண பந்து. கீப்பிங் நல்ல கீப்பிங். ரன் அவுட்டுக்கு ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் பேட்ஸ்மேன் உள்ளே போயிட்டாங்க. டாட் பால். மறுபடியும் ஹைட் ஏறி இருக்கிறாங்க. நந்தா வந்துட்டு இருக்கிறாரு. கேட்ச் பிடிப்பாரா இல்லை 1 pitchல் தான் பிடிப்பாரு. 2வது ரன் எடுத்துறாங்க. கீப்பர் சைடு தான் த்ரோ வைக்கிறாரு. நல்ல ரன்னிங். 2 ரன். ஒரு மிஸ்ஃபீல்டு. 2 ரன். லாஸ்ட் பிக்ஸ் தன்னோட அணிக்காக 4 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 43 ரன் எடுத்துருக்கிறாங்க. 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஓவர் மட்டும் தான் 6 ரன்னு. கொஞ்சம் ஸ்லோவாக ஆடினாங்க. அதுக்கப்புறமேல் ஓவருக்கு 10 ரன் அப்படிங்கிற விதம் வந்துட்டுருக்குது. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஈஸ்வர் அண்டு பிரகாஷ் 2 பேரும். சிஎஸ்கே டீமுக்காக 5வது ஓவர் வீச வந்துருக்கிறாப்புல விஜய். ஒன் பிச் பவுண்டரி ஈஸ்வரோட பேட்ல இருந்து. பால் குத்துனே கட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக பிடிங்கிட்டு தான் போகுது. கம்பல்சரி பவுண்டரி. ஒன் பிச் பவுண்டரி. அது கேட்சை தான் ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் ட்ரை பண்ணி முடியல. ஈஸ்வரோட பேட்லேருந்து பேக் டு பேக் பவுண்டரி. ஒரு சிங்கிள் இல்ல ஒரு ரன் மட்டும். ஒரு நல்ல பேட்டிங். சிங்கிள். ஹைடு தான் ஏறுது. பவுலரே எடுப்பாரா? எடுத்துருக்கிறாப்புல. நல்லா டேக்கன். விஜய் நல்லா பவுலிங் போட்டு அவரே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார், இருந்தாலும் வந்து எடுத்துருக்கிறாரு. நல்லா விளையாண்டு இருந்த லாஸ்ட் பிக்ஸ் அணியோட பிரகாஷ் தன்னோட விக்கெட் இழந்து வெளியே போகிறாப்புல. லாஸ்ட் பிக்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் தரணீஸ். விஜய் டு தரணீஸ். கேட்ச் எடுத்துருந்துருக்கலாம். கொஞ்சம் அசால்ட்டாக நின்று இருந்துருக்கிறாப்புல. ஃபீல்டர் வந்து பார்க்கவே இல்லை. கவனிச்சிருந்தாருன்னா ஈஸியாக எடுத்துருந்துருக்கலாம். வந்த முதல் பாலை வந்து சிங்கிள் தட்டி கொடுத்துருக்கிறாப்புல. மிஸ்ஃபீல்டு காரணமாக ஓவர் த்ரோவில் ஓடிட்டுருக்கிறாங்க. மறுபடியும் த்ரோ. மறுபடியும் இன்னொரு நேரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. மூணு ரன். ஓவர். லாஸ்ட் பிக்ஸ் தன்னோட அணிக்காக 5 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 59 ரன் எடுத்துருக்கிறாங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிஎஸ்கே டீமுக்காக அடுத்த நியூ பவுலர் சுரேஷ் என்கின்ற சுண்டு. போல்டுங்க. வந்த முதல் பாலே வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கிறாப்புல. தரணீஸ் தன்னோட விக்கெட் இழந்து வெளியே போகிறாப்புல. நியூ பேட்ஸ்மேன் நேம் மதன். வந்த முதல் பாலே லெஃப்ட் திரும்பினாப்புல. லெக் பைக்கு 2 ஓடுறாங்க. ஓ, பேட்ஸ்மேன் மேலேயே பட்டிருக்குங்க. சிங்கிள். டாட் பால். நல்ல ஒரு கம்பேக்னு சொல்லலாம். போன ஓவர் வந்து நல்ல ஸ்கோர் கொடுத்தாப்புல சுண்டு. இந்த ஒரு 3 பால் நல்லா வீசிக்கிறாரு. 4வது பால் ஹைட்டு தான் ஏறி இருக்குது. லாங் ஆனில் நந்தா கைக்கு போயிட்டு இருக்குது. நல்ல ஒரு குட் ஷாட். சிங்கிள். எக்ஸலன்ட் டெலிவரிங்க. சூப்பரான டெலிவரி. டாட் பால்.
அழகோ கைவிட்டு தாங்க போயிருக்கு. கேட்ச் எடுத்துருந்துருக்கலாம், கைவிட்டு தான் போயிருக்குது. கையை நீட்டாப்புல, மறுபடியும் கையை பந்தோட ஃபோர்ஸுக்கு அப்படியே கையை கீழே இறக்கிட்டாப்புல, இல்லைன்னா விக்கெட் கார்டன் விக்கெட் எடுத்துருப்பாப்புல. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. போன ஓவர் ஃபுல்லாக ஸ்கோர் நல்லா ஒரு 3 4 என்னமோ கொடுத்தாப்புல. இந்த ஓவர் வந்து நல்ல எக்ஸ்பென்சிவான ஒரு ஓவர், 3 ரன் தான் கொடுத்துருக்குறாப்புல. அருமையான ஓவர் போட்டு சிஎஸ்கே டீமுக்காக 7வது ஓவர் வீச வந்துருக்கிறாப்புல முத்துப்பாண்டி. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது மதன். 6 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 62 ரன் எடுத்துருக்குறாங்க. டாஸ் பால் சுண்டு கைக்கு தான் போயிட்டு இருக்குது. நல்ல ஒரு குட் ஸ்டாப். டாட் பால். போயிருக்கு. டாட் பால். எக்ஸலண்ட் டெலிவரி. டாட் பால். ஓ கண்டினியூஸாக 3 பால் டாட் பால். அதில் ஃபஸ்ட் பால் மட்டும் தான் சுண்டு கைக்கு போச்சு, மீதி 2 பாலுமே கீப்பர் கைக்கு கொடுத்துருக்குறாப்புல. போன ஓவரும் அதே மாதிரி தான், சுண்டு சூப்பரான ஓவர் வீசினாப்புல, 3 ரன் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஓவரும் முத்துப்பாண்டி இது வரைக்கும் நல்லா தான் வீசிட்டு இருக்கிறாப்புல. சிங்கிள் ட்ரை பண்ணுறாங்க, ரன் அவுட்டுக்கு உண்டான வாய்ப்பா. ஈஸி ரன் அவுட்டுங்க. சுண்டு நல்லா சென்சிபிளாக தூக்கி வீசி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்குறாப்புல. ரன் அவுட்டை மதன் தன்னோட விக்கெட் எடுத்து வெளியே போகிறாப்புல. லாஸ்ட் பிக்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அருள். நான் ஸ்ட்ரைக்கில் கடைசி 2 பந்துகள். இது வரைக்கும் வீசிட்டு இருக்கிற முத்துப்பாண்டியோட பால் நல்லா தான் இருக்குது. நல்ல கட்டுக்கோப்பாக உள்ள கட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. ஹைட்டு ஏறுது, கேட்சுங்க. பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்குறாப்புல. ஒரு விக்கெட் வந்து ரன் அவுட்டு, சுண்டு எடுத்து கொடுத்தாப்புல. அதுக்கு அடுத்தது வந்து கேட்சுங்கிற முறையில் ஈஸ்வர் நல்லா ஆடிட்டு இருந்த ஒரு ஹிட்டர். ஈஸ்வர் கேப் பார்த்து ஒரு 4 மட்டும் ஃபில் பண்ணிட்டு இருந்த பேட்ஸ்மேன் தன்னோட விக்கெட் இழந்து வெளியே போகிறாப்புல. லாஸ்ட் பிக்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் காலிக். சூப்பரான டெலிவரிங்க. ஓவர். இந்த ஓவர் வந்து மேடின் ஓவர். தம்பு மெமரியல் டிராஃபி 3ஆம் ஆண்டுடைய முதல் மேடின் ஓவர் முத்துப்பாண்டி, சிஎஸ்கே முத்துப்பாண்டியோட ஓவர். லாஸ்ட் பிக் தன்னோட அணிக்காக 7 ஓவர் முடிஞ்ச நிலையில் 62 ரன் எடுத்திருக்கிறாங்க. சிஎஸ்கே டீமுக்காக கடைசி ஓவர் வீச வந்திருக்கிறாப்புல ரஃபிக். சிஎஸ்கே டீமுக்காக கடைசி ஓவர் 8வது ஓவர் வீச வந்திருக்கிறாப்புல ரஃபிக். டாட் பால். பால் வைட். காலுக்குள்ள பூந்து வந்திருக்குது. டாட் பால். தரையோட தான் போயிட்டு இருக்குது. சிங்கிள். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஸ்டிக் அவுட் தான் வந்திருக்குது. டாட் பால். சிஎஸ்கே 8வது ஓவர் நல்லா வீசிட்டு இருக்கல ரஃபிக். கடைசி 2 பந்துகள். தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். கையில் தடுக்க வேண்டியதை காலை வச்சு தடுத்துருக்கிறாரு. அதன் காரணமாக மிஸ்ஃபீல்டு. 4. கடைசி ஓவர் கடைசி பந்து. டாட் பால். ஓவர். லாஸ்ட் பிக்ஸ் தன்னோட அணிக்காக 8 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 68 ரன் எடுத்துருக்கிறாங்க. சிஎஸ்கே டீம் சேசிங் இறங்கிட்டாங்க. 8 ஓவருக்கு 69 ரன் எடுக்கணும். ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது முத்துப்பாண்டி, நான் ஸ்ட்ரைக்கில் நந்தா. லாஸ்ட் பிக்ஸ் அணிக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் வீசி வந்துருக்கிறாப்புல ஈஸ்வர் டு முத்துப்பாண்டி. ஒரு பாடி அட்டாக்கு, ஒரு லெஃப்ட் ஹேண்ட். டாட் பால். ரன்னே இல்லாமல் முத்துப்பாண்டி தன்னோட விக்கெட் இழந்து வெளியே போகிறாப்புல. ஒரு நல்ல ரன் அவுட். சிஎஸ்கே டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் 1 பேட்ஸ்மேன் சஃபீக் ஸ்ட்ரைக்கில்.
டாட் பால். யாரும் இல்லை, பொறுத்து பார்க்கலாம். 4க்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க. எதிர்காத்து திசை, சதீஷ் தனது கணக்கை துவங்கி அதன் காரணமாக 2 ரன். பவுண்டரி போகல. இருந்தாலும் காட்டுங்க. அடுத்த பந்து டாட் பால். பாடி அட்டாக், லெக் பை, டாட் பால், ஓவர். சிஎஸ்கே தன்னோட அணிக்காக ஒரு ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 2 ரன் எடுத்திருக்கிறாங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் பிக்ஸ் அணிக்காக 2வது ஓவர் கடைசி பவர் பிளே ஓவர் வீசி வந்துருக்கிறப்பல அருள். டாட் பால். ஒன் பிச் பவுண்டரி நந்தாவோட பேட்டில் இருந்து. சிஎஸ்கே தன்னுடைய முதல் பவுண்டரியை பதிவு செய்கிறாங்க நந்தாவோட பேட்டில் இருந்து. அவர்தான் நமது நண்பர் கிரி அவர்கள் நெட்ல அடிச்சிருக்காருங்க. 4ங்க. அருமை அருமைங்க. கிரி அண்ணன் பவுண்டரி, பேக் டு பேக் 2 பவுண்டரி நந்தாவோட பேட்டில் இருந்து. அடுத்த பந்து மீண்டும் லெக் சைடு அடிச்சிருக்காருங்க நந்தா. லெக் சைடு ஆள் பாட்டியிருக்கிறாங்க. லாங் ஆஃப் உள்ள கொண்டு வந்துட்டு அதன் காரணமாக சிங்கிள். அருமையான ஷாட்டுங்க. பவுண்டரியா சிக்ஸரா? 1 பிச் பவுண்டரி. பவுண்டரி. அம்பையர் பவுண்டரி கொடுத்திருக்காரு. ஆப்ல தள்ளி விட்டுருக்காரு. குட் ஷாட். டாட் பால். சிஎஸ்கே தன்னோட அணிக்காக 2 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 15 ரன் எடுத்திருக்கிறாங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் பிக்ஸ் அணிக்காக 3வது ஓவர் வீசி வந்துருக்கிறாப்புல மதன். பால் குத்துனோடனே ஸ்லோ பாலாக வந்திருக்குது. எட்ஜில் பட்டு அப்படியே கீழே வந்துருச்சு. டாட் பால். டாட் பால். லாங் ஆனில் நந்தாவோட பேட்டில் இருந்து 2 பாலை வந்து ஏமாந்து விட்டுட்டாப்புல. 3வது பால் நல்லா நின்று பந்தை நல்லா வாட்ச் பண்ணி நல்ல ஒரு திருகலான சாத்து பவுண்டரி. சிங்கிள். சிங்கிள். போல்டுன்னு அப்பீல் பண்ணுறாங்க. டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது, பார்ப்போம். சிஎஸ்கே தன்னோட அணிக்காக 3 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 22 ரன் எடுத்திருக்கிறாங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் பிக்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பவுலர் அருண். டாட் பால். ஃபீல்டர் கைக்கே போயிருக்குது. சிங்கிள். நல்ல ஒரு ஃபிளிப் ஷாட்டு. சிங்கிள். லாஸ்ட் பிக்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பவுலர் அருண். டாட் பால். ஃபீல்டர் கைக்கே போயிருக்குது. சிங்கிள். நல்ல ஒரு ஃபிளிப் ஷாட்டு. சிங்கிள். பால் பவுண்டரி நந்தாவோட பேட்ல இருந்து.
கிரவுண்டுக்கு வெளியில் 6 நந்தாவோட பேட்லேருந்து. 13 பால்ல 26 வருது. இந்த போட்டிகளை நமது செல்போனிலே யூடியூப்லே கூகுள் சேனல் மூலியமாக மேட்ச்களை சிங்கிள் ஓவர். முடிவடை சிஎஸ்கே தன்னோட அணிக்காக 4 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 35 ரன் எடுத்திருக்கிறாங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிஎஸ்கே வெற்றி பெற கடைசி 4 ஓவர்களுக்கு 34 ரன்கள் எடுக்கணும். லாஸ்ட் பிக்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பவுலர் பிரகாஷ். ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சிஎஸ்கே அதிரடி பேட்ஸ்மேன் நந்தா. மீண்டும் ஒரு சிங்கிள் பாடி அட்டாக் டாட் பால். பாடி அட்டாக் டாட் பால். ஹைட் தான் ஏறுது. கேட்சா பால் 6ங்க. சபிகோட பேட்ல இருந்து. நல்ல ஒரு கம்பேக் டாட் பால். கிரவுண்டுக்கு வெளியில் வாக்கியாலோட மேட்லேயே போய் குத்தி இருக்குது. சஃபிகோட பேட்லேருந்து 6. இதோட இந்த ஓவர் முடியுது. சிஎஸ்கே தன்னோட அணிக்காக 5 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 48 ரன் எடுத்திருக்கிறாங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிஎஸ்கே வெற்றி பெற கடைசி 18 பந்துகளுக்கு 21 ரன் எடுக்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதிரடி பேட்ஸ்மேன் சிஎஸ்கே நந்தா உள்ளே இருக்கிறாரு. சஃபிக் அதுக்கு தகுந்த மாதிரியே அவருக்கு தகுந்த மாதிரியே வந்து சென்சிபிளாக வந்து பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்ருக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் பிக்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பவுலர் அருள். ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சிஎஸ்கே நந்தா. நல்ல ஒரு பாடி அட்டாக். பாடியில் பல்லினா ஸ்டிக்கு முளம் போட்டிருக்கும். நல்ல ஒரு பவுலிங் டாட் பால். ஒரு சிங்கிள் வருதுங்க. 16க்கு 20 தேவை. 16க்கு 20 போல்டுங்க. பேட்ஸ்மேன் இறங்கி போனாப்ல. அருள் எக்ஸலண்ட்டான ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கிறாப்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து உடச்சு கொடுத்துருக்கிறாப்ல. சிஎஸ்கே டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விக்கி. ஸ்ட்ரைக்கில் சிஎஸ்கே வெற்றி பெற கடைசி 15 பந்துகளுக்கு 20 ரன் வேணும். எக்ஸலண்ட்டான டெலிவரி அருள் கையிலிருந்து டாட் பால். நல்ல காலுக்குள்ளாரே சொருன பந்து. பெரிய ஷாட்டுக்கு எதுக்கும் போக முடியாது. அதன் காரணமாக சிங்கிள். கிரவுண்டுக்கு வெளியில் 6 நந்தாவோட பேட்ல இருந்து. சிஎஸ்கே வெற்றி பெற கடைசி 12 பந்துகளுக்கு 13 ரன் தேவைப்படுது. ஈஸியான ஸ்கோர் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் 2 பேருமே இருக்கிறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். லாஸ்ட் பிக்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பவுலர் ஈஸ்வர். டாட் பால். எக்ஸலண்ட் டெலிவரி டாட் பால். சிங்கிள். எக்ஸலண்ட் டெலிவரி டாட் பால். ஒன் பிச் பவுண்டரி நந்தாவோட பேட்ல இருந்து. கடைசி 7 பந்துக்கு 8 ரன் அடிக்கணும். மடியும் கேப்ல தான் போயிருக்குது. மிஸ்ஃபீல்டுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா? இல்லை. நல்ல ஒரு குட் ஷாட் மதன் கையிலிருந்து. சிங்கிள். சிஎஸ்கே வெற்றி பெற கடைசி 6 பந்துக்கு 7 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சிஎஸ்கே பேட்ஸ்மேன் நந்தா. லாஸ்ட் பிக்ஸ் அணிக்காக கடைசி ஓவர் வீச வந்துருக்கிறாப்ல பிரகாஷ். லாங் ஆஃப்ல 2 அழுத்த கேட்குறாங்க நந்தா. 2 அழுத்துறாங்க. நந்தா ஸ்ட்ரைக்கு வர்ற காரணத்தினால விக்கி தன்னோட விக்கெட் இழந்து வெளியே போகிறாப்புல.
சிங்கிள். 6 ரன் தேவை. கடைசி 5 பந்துக்கு 6 ரன் தேவை. 3வது விக்கெட் இழக்கிறார். சிஎஸ்கே டீமுக்காக 4வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்றாப்புல விஜய். 6 ரன்கள் தேவை. கடைசி அந்த சிஎஸ்கே டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விஜய். நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சிஎஸ்கே பேட்ஸ்மேன் நந்தா. பிரகாஷ் டு நந்தா. அருமை அருமை. பால் வைட். 5க்கு 5. மறுபடி 2 வளர்த்துக்கு ட்ரை கேட்குறாங்க. மீண்டும் ஒரு ரன் அவுட் வாய்ப்பு. ஆடுங்க. நந்தா தன்னோட விக்கெட்டை இழந்து வெளியே போகிறாப்புல. 4க்கு 4 வேணுங்க. 4 பந்து 4. சூப்பரான த்ரோ. அவுட் ஆகிற நந்தாங்க. கடைசி 4 பந்துகளுக்கு 4 ரன்கள் தேவை. அடுத்த பேட்ஸ்மேன் யார் வராங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். 4க்கு 4 வேணும். சிஎஸ்கே டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. ஸ்ட்ரைக்கில் கடைசி 4 பந்துகளுக்கு 4 ரன்கள் எடுக்கணும். சிஎஸ்கே டீமோட கடைசி விக்கெட் நந்தா விக்கெட்டை எடுத்து கொடுத்த சூர்யா சூப்பரான நல்லா யோசனை பண்ணி பவுலர் கைக்கு வைக்காமல் கீப்பர் கைக்கு கொடுத்ததுனால நந்தாவோட விக்கெட்டிலேருந்து வெளியே போயிருக்கிறாரு. தேவையில்லாத இதுங்க விக்கெட். இந்த ஒரு ஓவர் மட்டும் 3 விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்கிறாரு பிரகாஷ். சிஎஸ்கே டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த். ஸ்ட்ரைக்கில் சிஎஸ்கே வெற்றி பெற கடைசி 3 பந்துகளுக்கு 4 ரன்கள் தேவைப்படுது. பொறுத்து வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். சிங்கிள் தான். மேட்ச் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. கடைசி 2 பந்துகளுக்கு 3 ரன் தேவை. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சிஎஸ்கேவோட பேட்ஸ்மேன் விஜய். ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் ட்ரை பண்ணாங்கன்னா மேட்ச் வின் பண்ணுவாங்க. அதை இப்போ வரைக்கும் நல்லபடியாக பீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பொறுத்து பார்க்கலாம். பிரகாஷோட கையிலேருந்து நல்ல எக்ஸலண்ட்டான டெலிவரியாக வந்துட்டுருக்குது. இந்த ஒரு ஓவரில் மட்டும் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. தூக்கி தான் விட்டுருக்கிறாரு. 2 ரன்னுக்கு அழுத்த பார்க்குறாங்க. ரன் அவுட்டுக்கு உண்டான வாய்ப்பா. மிஸ் த்ரோ. மேட்ச் ட்ரா. இன்னும் 1 ரன் டு வின். ஒரு பந்துக்கு 1 ரன் தேவை. சூப்பர் ஓவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் ட்ரா ஆச்சுன்னா கம்பல்சரி அடுத்தது வந்து சூப்பர் ஓவர் தான். இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசி 1 பந்துக்கு 1 ரன்னு. விஜய் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. பேட்டில் முட்டை வச்சாலே ஓடுறதுக்கு உண்டான இதை ட்ரை பண்ணுவாங்க. ஃபீல்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டுருக்குறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். லெக் பைக்கில் ரன் இருக்குது. அதன் காரணமாக வந்து பந்த ஸ்டிக்கில் மட்டும் விடாமல் வேறு எங்கே போனாலும் ரன் ஓடுறதுக்குண்டான இதை ட்ரை பண்ணுவாங்க சிஎஸ்கே. மேட்ச் வின் பை சிஎஸ்கே. சென்சிபிளாக விஜய் கேப் ஷாட்டில் அடித்து ஒரு சிங்கிளை பதிவு செஞ்சுருக்கிறாரு. அதன் காரணமாக சிஎஸ்கே அடுத்த சுற்றுக்கு வெளியே போகிறாங்க. நல்ல எஃபெக்ட் தான். பிரகாஷ் நல்லா தான் ஓவர் வீசினார். 3 விக்கெட் எடுத்து கொடுத்து வந்துருக்கிறாப்புல. இருந்தாலும் நல்ல ஒரு முயற்சி தான்.